இதுதான் இலந்த பழ மரம். இது தெரியுதா? இப்போதான் காய் விடுது. காய் இப்போதான் விடுது. எல்லாம் பாரு, கசு 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 கசன்னு காய் பிடிச்சி கிடக்குது. ஆமாங்க, வெயில் காலத்தில் தான் வர மாட்டேங்குங்க. இது எதுக்காக சாப்பிட்றதுன்னா, சாப்பிட்லாம், நார்மலாகவே நல்லா தான் இருக்கும், நம்மளே சாப்பிட்லாம். எதுக்காகனா இந்த குழந்தைங்க இல்லாமல் இருக்குல்ல, இந்த குழந்தைங்க இல்லாமல் இருக்குது, இந்த நீர் கட்டி எல்லாம் வயிற்றுல இருக்குல்ல, அந்த குழந்தைங்க வந்து இது சாப்பிட்டா கிளியர் ஆகிருன்ற ஒரு இது தான் ஆயிருக்கு. ஆனால் இது நாங்கள் எடுத்துக்கல, எங்களுக்கு அது தேவைப்படலை. எங்கள் பாட்டிங்க வயசானவங்க அப்பாலாம் சொல்லுவாங்க, ஆனால் நாங்கள் அது எங்களுக்கு தேவைப்படலை. எங்கன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்தில், எங்கள் மசனக்குடி பக்கத்தில் இருக்குன்னா அங்கே நிறைய இருக்கும் இந்த பழம். அதனால் அது எங்களுக்கு தேவைப்படலை. ஏன்னா எங்களுக்கு வருஷ குழந்தைங்க தெரியல. என் ஃபேமிலி, எங்கள் வர்க்கமே அப்படி தான், எல்லாத்துக்கும் வருஷ குழந்தைங்க தான். ஆனால் குழந்த இல்லாமல் யாரும் இருந்ததில்லை. நம்ம பாப்பாவுக்கு ஒரு 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் தொடங்குது. அது இல்லைன்ற வருத்தம் எனக்குள்ளேயும் இருக்குது, அவக்குள்ளேயும் வந்துடுது. சரி, அதுக்காக சரி ஏதாவது நம்மளால் முடிஞ்சது, ஹாஸ்பிட்டலுக்கே போகலைனாலும் இப்படி எங்கேயாவது வெளியே ஒரு ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச வைத்தியமாக இருக்கலான்றதுக்காக தான் ஹாஸ்பிட்டலும் போய் பார்த்தாலும் டாக்டருங்களும் இப்போ சில இடத்துலலாம் இப்படி தான் சொல்லுவாங்க. சரி, எதுக்கு நம்மளால் முடிஞ்ச மருந்தை ட்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இந்த இலையை பொறிச்சிட்டு போகிறேன். இதை பொறிச்சிட்டு போய் வீட்டில் பொறிச்சிட்டு போய் காலையில் நேரத்தில் ஒரு உருண்டை அரைச்சிட்டு மோர் மிக்சியில் போட்டு மோர் ஒரு கிளாஸ் அடித்து அதில் வந்து இது கலக்கி ஒரு உருண்டை இவ்வளோ பெருசு அரைச்சி நல்லா எடுத்துகிட்டு டெய்லியும் ஒவ்வொரு உருண்டை போட்டு குடித்தா நம்ம டேட்டு தள்ளி போகுதில்ல, மாசமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு டேட்டு தள்ளி ஒவ்வொருத்தருக்கு பீரியட்ஸ் தள்ளி போகும், ஊற்ற மாட்டாங்க, அதனால கூட குழந்தை தடைப்படலாம். இது அந்த மாதிரி டெய்லியும் எடுத்துட்டிங்கன்னா மோரில் டெய்லியும் வெறும் வயிற்றில் காலையில் வெறும் வயிற்றுலையே குடிக்கணும், நேரத்துலேயே குடிக்கணும். அது ஒரு 6 மணி போல் எந்திரிச்சு வெறும் வயிற்றில் மோர் ஒரு கிளாஸ் அடித்து அதில் அந்த ஒரு உருண்டை போட்டு டெய்லியும் அரைச்சி போட்டு குடிக்கணும். குடிச்சிங்கன்னா உங்கள் வயிற்றில் இருக்கிற நீர் கட்டியும் விலகிடு. மாதம் கரெக்டாக நீங்கள் டேட்டு ஆகிடுவீங்க. அது போக உங்களுக்கு குழந்தையாகுன்ற ஒரு இதுதான். ஏன்னு கேட்டால் இங்கே வந்து பாரு, ஏன்னா இப்போ பார்த்தியா அந்த மரத்தில் எத்தனை காய் பிடிச்சிருக்கு, இந்த ஒரு சைடு புரியுதா? இந்த மாதிரி வந்து அந்த நீர் கட்டி விளக்கிட்டு நம்ம வயிற்றுல இந்த மாதிரி இந்த மரத்தில் எப்படி இந்த காய் உள்ள கொசுன்னு பிடிச்சிருக்கோ, அதே மாதிரி நம்ம வயிற்றுல அந்த இது கருமுட்டை வளர ஆரம்பிச்சிடும். ஒரு கொசுன்னு உள்ளே வளர ஆரம்பிக்கிறப்போ, ஒரு நிறைய கருமுட்டை வளர ஆரம்பிக்கிறப்போ அதில் ஒரு கருமுட்டையாக நமக்கு உருவாகாதா? அது ஒரு நம்பிக்கைனால தான் இந்த இலந்த பழத்தோட இந்த இலையை அரைச்சி சாப்பிட்றது. ஆனால் இதனால் நிறைய பயன் அணைஞ்சிருக்காங்க. சரியா? இது தெரியாத நம்ம தான் சில பேர் டாக்டர் மருந்து மாத்திரன்ட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு இதையும் ட்ரை பண்ணிட்டு தான் நம்ம போகணும், புரியுதா? ஆனால் நம்ம யார் பண்ணுறதில்ல. சொல்ல முடியாது, சில குழந்தைங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். எத்தனையோ குழந்தைங்க இல்லாமல் டாக்டர் பார்த்துட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கல. அதுங்க என்ன பண்ணோம்? அவங்க சிட்டியில் இருக்காங்க, கிடைக்காது. நம்ம இந்த மாதிரி கிராம சைடு கொஞ்சம் இருக்கிறதுனால பாருங்கள், நானே எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்து எத்தனை கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம்? 15 கிலோமீட்டர் நான் தள்ளி வந்திருக்கேன். இது போனால் என் தங்கச்சி வீட்டு இருக்குது, வாகரையம்பாளையத்து பக்கம்தான். அவங்கள்ட்டே சொன்னால் பொறிச்சிட்டு வந்து தந்துடுவாங்க. நம்ம யாருக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரு வேலை நம்ம தான் செஞ்சுக்கணும், அடுத்தவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது. அதனால தான் நானே வந்திருக்கேன் பாப்பாக்காக. அப்படியே கோயில் ஒன்று இருக்குது, மாசாணியம்மா கோயிலுக்கு, எனக்கு பிடிச்ச சாமி இருக்குது, அங்கேயே அப்படியே வெட்டிட்டு போகலான்னு வந்திருக்கோங்க. பொறிச்சிட்டு போய் அந்த அம்மாட்ட வச்சு வேண்டிட்டு லாஸ்ட் ஒரு முயற்சி எடுக்கலான்ட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு குழந்தைங்க இல்லாமல் ஏங்குற ஒவ்வொரு குழந்தையும் உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் அந்த மாதிரி மரங்க இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லது நடக்கும், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த இது சாப்பிட்டவங்க குழந்தையாகாதவங்க யாருமே இல்லை. நீர் கட்டி போயிடும். நல்லா டெய்லியும் மாதம் இருப்பீங்க. நான்வெஜ் எல்லாம் எடுக்கக்கூடாதாங்க, எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, கொஞ்சம் அளவாக எடுத்துக்கணும். புளிப்பு காரம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க, சரியா? அப்போ தான் அந்த மருந்து கொஞ்சம் நம்ம உடம்புல போய் வேலை செய்யும். அதுலேயும் இன்னொன்று என்னென்னா, குருமிளகு ஒரு 2-3 எடுத்துக்கணும். பூண்டு அந்த இலையிலேயே சேர்த்து அரைச்சி மோரில் அடித்து குடிக்கணும், சரியா? வெறும் இலையும் குடித்தாலும் நல்லது தான். இது கூட சேர்த்திட்டிங்கன்னா இது விட நல்லது. நீங்கள் டெய்லி மோரில் குடிங்க. அது காலையில் நேரத்துலேயே குடிச்சிட்டு ஒரு 2 மணி நேரமாவது அந்த மருந்து செட் ஆகிற வரைக்கும் நீங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது, சரியா? பார்த்துக்குங்க. வந்து இலையை காட்டுறேன். நல்லா
இலையை பார்த்துக்குங்க. இழந்த பழம் தாங்க. இந்த வேற இலைய இதே மாதிரி காய்ங்க நிறையா இருக்கும் தங்கம். பார்த்து காயை வந்து பார்த்து பொரியல். இப்போல்லாம் இது பச்சை காய் தான். இங்கே பாருங்க, இது பச்சை காய் தான் இப்போ. சரியா? இந்த மாதிரி பொரிச்சுக்குங்க, பொரிச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்குங்க. சரியா? நான் அந்த நான் பொரிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு நான் கும்பிடுற சாமிக்கிட்ட போயிட்டு அவகிட்டயே லாஸ்ட்டில் வச்சு ஒரு முறையிடுவோம், விட்டு பார்ப்போம். அந்த அம்மாவும் நம்ம மருத்துவம் மட்டும் கண்ணு திறக்க மாட்டான், அந்த கடவுளும் சேர்ந்தா கண்ணு திறக்கணும். எனக்கே இப்போ வர வர ஒரு ரொம்ப சங்கடமாயிட்டு வருது. ஏன் தொடர்ந்து கொடுக்குறேன், கண்டிப்பாக ஏதாவது ரிசல்ட் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். முழுசாக நம்பி தான் வந்துக்கிறேன். இது சாப்பிட்டவங்களுக்கு குழந்தையாக இருக்குது, எல்லாத்தையும் கிளியர் பண்ணியிருக்கு. அதே மாதிரி என் மருமகளுக்கு ஆகும்னு நான் நினைக்கிறேன். போகிறேன், பொறிச்சிட்டு போயிட்டு நான் கும்பிட்ற சாமிக்கிட்ட சொல்லிவிட்டு காட்டுறேன், அதையும் காட்டுறேன். பொறிச்சு எடுத்துட்டேன், கொண்டுட்டு போகிறேன். இது ஒரு 2 வாரம் வரும்னு நினைக்கிறேன். வேணும்னா இன்னொரு தடவை வந்து பாப்பாவுக்கு வந்து பொறிச்சிக்கலாம். முள் குத்துது. ரொம்ப கிடைக்காத யாராவது பார்ப்பாங்க இருந்தால், அது கொஞ்சம் லோக்கல்லையே எங்கேயாவது இருந்தால் கேளுங்க. எங்களால் முடிஞ்சது. ஏன்னா அந்த குழந்தை இல்லாத வழி எங்களுக்கு ரொம்ப தெரியும். அதனால் எங்கள் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்குன்னா கண்டிப்பாக பிறக்கட்டும் கடவுள் புண்ணியத்தில். இதை சாப்பிட்டா எடுத்தால் பிறக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இதில் ஃபுல்லாகவே கர்ப்பப்பைக்கு சம்மந்தப்பட்டது தான். இது தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். எங்காவது லோக்கலில் இருந்து உங்களுக்கு கிடைக்கலன்னா சொல்லுங்கள், எங்களால் முடிஞ்சது. ஆனால் ரொம்ப லாங்கெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லை பிரபா, ரொம்ப லாங்கெல்லாம் இருந்து சொன்னால் எங்களுக்கு கொரியரெல்லாம் போட தெரியாது, எங்களுக்கு பழக்கம் இல்லை. ஏன்னா நானும் அந்த வேதனையில் இருக்கிறனால சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா, ஜெயசுதா, நல்லா இருக்கா. ஆனால் அந்த அக்கா எந்த ஊர்? பெங்களூர் இல்லை, அது என்னமோ ஒரு ஊர், பெங்களூர் தான் சொன்னாங்க. அது என்ன பொம்பையில் இருக்கா. அவளுக்கெல்லாம் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை தான். ரொம்ப கஷ்டப்படுறா, எனக்கு ஆசை தான் அவளுக்கு. ஆனால் அவள் அவ்வளோ தூரத்தில் இருக்கா. நம்ம எப்படி அனுப்புறது? முடிஞ்சால் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன். எனக்கு அந்த மனசு இருக்குது. நம்ம வேதனை தான் எல்லாத்துக்கும் இருக்குன்றதுனால அந்த குழந்தைக்கு பாப்பா இல்லை. ஆனால் அவளுக்கு இது என்னால் அனுப்ப முடிஞ்ச ஒரு சூழ்நிலை வந்தால் அவளுக்கு நான் கண்டிப்பாக அனுப்புவேன். ஜெயசுதா, நீ இந்த வீடியோ பார்ப்பேன்னு நினைக்கிறேன். பாரு, உனக்கு அட்ரஸ்க்கு அனுப்புனா அது வருமா என்னன்னு சொல்லு. நான் உனக்கு தேவைப்படுறப்போ அம்மா உனக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு நான் பண்ணுறேன். சரியா? அதே மாதிரி லோக்கலில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் சொல்லுங்க தங்க, நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணித்தரேன். அவ்வளோதான். சரியா? ஏன்னா அது ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது, குழந்தை இல்லைன்ற ஒரு வருத்தம் இருக்குது. அந்த மாதிரி எந்த குழந்தைங்க வருத்தப்படக்கூடாது. எங்கள் பாப்பாவை நினச்சி இப்போ எனக்கு கொஞ்சம் கவலை வந்துடுது. அது வெளியே சொல்ல முடியல. இப்போ இந்த வீடியோ பார்த்தா அவளே சங்கடப்படுவான்னு நினைக்கிறேன். சரி, நான் போயிட்டு வரேன் தங்க. பாய். வந்திருக்கேன் பாருங்கள், எவ்வளோ காட்டுக்குள்ளே வந்திருக்கேன் பாருங்கள். ஜெயசுதா தங்கம், நீ பார்ப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பாரு. நீ அம்மா பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக உனக்கு நான் எல்லாம் செய்வேன். சரியா? இதை சாப்பிட்டா உனக்கு உடம்புக்கு நல்லது தங்கம், நல்லது. சரியா? நீ எந்த ஹாஸ்பிட்டலும் போக வேண்டாம். கருப்பை நீர் கட்டி எல்லாம் விலைக்கு கொடுத்துரும். ஆனால் நீ இல்லை பக்கத்தில், ரொம்ப வருத்தமாக இருக்குது. சாரிடா தங்கம். என்னால் முடிஞ்ச கான்டாக்ட் அனுப்ப முடியுமான்னு பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு வந்துட்டாங்க. அதான் அம்மா சாமி கும்பிட்டுருக்காங்க நல்லபடியா. அதோ கால் ஸ்டீல் வச்சு வந்து கும்பிட்டுருக்கோம். நல்லபடி காட்டணும், கொடுக்கணும். இந்த கோயிலில் வந்து நான் சாமி கும்பிட்றப்ப 2 இடத்துலையும் பள்ளி கத்தியிருக்கும். நீங்கள் அதை வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த கோயிலில் என்னென்னு நடக்கும்னா பள்ளி கத்துனாலே நினச்சிக்கலாம் நடக்கும்னு. இந்த கோயில் அதான் ஐதீகம். அதாங்க அம்மாவுக்கு முதல்ல சிரிப்பு, எவ்வளோ சங்கட்டம். குழந்தை ஆகாம இருக்கிறது ரொம்ப சங்கட்டம் தான். இந்த குழந்தைய நம்பி கொடுத்தேன்னு நம்புவோம். ஏன்னா எல்லாரும் கேட்டு வச்சுறேன். யாருக்கு எந்த கஷ்டம் நினைக்கிறேன். மண்ணுக்கு ஒரு குழந்தைய கொடுக்க இன்னும் நம்பிதான் எடுத்துட்டு போறாங்க. என்னென்னவோ என் கஷ்டத்தை இருக்கிறாங்க. நடக்கும்னா நடக்குங்க, நடக்காதுன்னா நடக்காது. ஆனா அந்த மாசனே மக்கள் ரொம்ப மனசுக்கு பிடிச்ச சாமி. சரியா?
பள்ளியிலேயே சாமி. யாராவது பக்கத்தில் இருந்தால் வந்து பார்த்துட்டு போங்க. இந்த கோயிலை வாகரையம்பாளையத்துக்கு போகிற வழியில தான் இருக்குது, வந்து பார்த்துட்டு போங்க. பொள்ளாச்சிலையும் இருக்குது மாசாணியம்மன் கோயில், இதோட பெரிய சாமி. நாங்கள் இங்கே பக்கத்துலேயே இருக்கனால இங்கே தான் அடிக்கடி போய் சாமி கும்பிட்றது. ஆமாம்.